Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ethnic style wall hanging or traditional home decor தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டான கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. மேக் ஷூர் இதோட பாட்டம் வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஃபில்டு கூல் ட்ரிங்க்ஸில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பாட்டம். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் பிராண்ட் லைக் பெப்சி, தம்ஸ் அப் அப்படின்னு என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சைஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய ஃப்ளவர்லேருந்து போக போக சின்ன ஃப்ளவராக கன்வெர்ட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட அப்படி வேறு சைஸில் பாட்டில் இல்லை, எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் சேம் சைஸில் இருக்க பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்ஸ் அப், மிரண்டா, அதுக்கப்புறம் சின்ன பாட்டில் தம்ஸ் அப், அதுக்கப்புறம் பெப்சி, ஃபேண்டா, கோலி சோடா அப்படின்ட்டு என்கிட்ட என்னென்ன பாட்டில் இருக்கோ எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாட்டிலோட அடி போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நான் ப்ரெசிஷன் நைஃப் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ரெசிஷன் நைஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நைஃப் அப்படியான ஹேக்ஸா பிளேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் பார்ட்டை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம இந்த டாப் போர்ஷனையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கேப் இருக்கிற போர்ஷனை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த மிடில் போர்ஷனையும் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கட் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலேருந்து நம்ம 2 பீஸ் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவை. இப்போது இதில் நம்ம லோட்டஸ் ஷேப் வரைஞ்சி நம்ம கட் பண்ண போகிறோம். வரைகிறதுக்கு நான் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். பெர்மனன்ட் மார்க்கர் எடுக்காதீங்க. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாட்டிலோட பாட்டமில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் பாயிண்ட், அங்கே இருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக எல்லா சைடுமே நான் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது இந்த பம்ஸ்க்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குல்ல, அதில் அப்படியே நான் வந்து பாட்டிலோட ஷேப்லேயே நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 லைன் போட்டிருக்கேன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச அந்த லைனையும் அந்த டாட்டையும் அப்படியே ஒரு ஃப்ளவர் பெட்டல் ஷேப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சைடுமே அதே மாதிரி நம்ம டாட் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் நல்லா வரைவீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சு அப்படிலாம் வரையணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அழகாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இதில் எப்படி நம்ம லோட்டஸ் வரைஞ்சிருக்கோமோ இதே மாதிரி நம்ம இதுலேயுமே அந்த பெட்டல்ஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 6 டாட்ஸ் ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா 2 டாட்க்கு நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக கீழே மிடில் நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஃப்ளவர் பெட்டல் ஷேப்பில் இந்த டாட்ஸை வந்து வரைஞ்சி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அது மேலேயே இப்போ நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லோட்டஸோட இன்சைட் லேயர் கிடச்சிருச்சு.
இப்போ இந்த அவுட் சைட் போர்ஷனையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நமக்கு இந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கூல்ட்ரிங்கோட பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, போத் இன்சைட் அண்ட் அவுட். அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்சைட் லேயரை வந்து இப்படி ஸ்லிட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு எவ்வளோ சின்னது பெருசு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வைக்க முடியும். அதுக்காக வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு நீடில் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் எடுத்து அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். மேலே வந்து ஒரு கொக்கியும் கீழே ஒரு கொக்கியும் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணணும். இந்த கம்பி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கையிலேயே ஈஸியாக வளைச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா பாட்டிலையும் ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஹூக் மாட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து ஒரு ஹேங்கிங் உருளி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வெயிட்லெஸ்ஸாக எனக்கு ஒரு பிளேட் மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதுக்கு வந்து இந்த சலிக்கிறது இருக்கும்ல, இதை யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸில் வந்து டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இதை நான் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் கொட்டி வைக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மேலே ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதோட சென்டரில் வந்து ஹோல் போட்டு லைக் இப்போ தொங்க விட்டோம்னா அழகாக பேலன்ஸ் ஆகி நிற்குதான்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி நான் பேப்பர் கிளிப்ஸில் ஒரு செயின் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஓட்டை போட்டு நான் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு சைடாக சாஞ்சிடுது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் அப்படி இல்லைன்னா க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு. இதை அப்படியே காய வச்சுடுங்க. நம்ம லோட்டஸோட இன்சைட் லேயர் பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் வந்து நான் ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஸ்டிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் க்ளூ அப்படி இல்லைன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த கலர் பண்ண பிளாஸ்டிக்கில் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நான் எல்லா லோட்டஸோட பெட்டல்ஸையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளர வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து பேப்பர் கிளிப் இன்சர்ட் பண்ணோம்ல, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் டபுள் சைட் டேப் வந்து கீழே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பண்ணி வச்சோம்ல, அந்த பேஸ் வந்து காஞ்சிருச்சு. இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இருக்கிறதுலே பெரிய ஃப்ளவர் இருக்குல்ல, அதை நான் வந்து டைரெக்டாக பேஸோடு ஜாயின் பண்ணால் நமக்கு மேபி இது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், லைக் ஒரு சைடாக சாயாது, நல்ல பேலன்ஸ் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த பேலன்ஸே கிடைக்கல. நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னா, நான் எப்படி வந்து ஒரு ஃபெயிலியரும் வந்து ஃபேஸ் பண்ணுறேன், அதை நான் எப்படி வந்து ஐடியா பண்ணி ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணி நான் அந்த பேஸோட ஒட்டிக்கிறேன். நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டினது வந்து இப்போ காஞ்சிருக்கும். நான் வந்து அலுமினியம் ஒயரை வந்து இந்த சென்டரில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அலுமினியம் ஒயரில் வந்து இப்படி ஜாயின் பண்ணோன்னே பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து 2 சைட் போடும் போதே எனக்கு நல்லா பேலன்ஸ் கிடச்சிது. பட் ஸ்டில் எனக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கணுன்றதுக்காக நான் 4 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது சென்டரில் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதோட 4 சைட்ஸ்லையும் நான் அந்த கம்பியை வந்து போட்டுக்கிறேன். ஸோ 4 சைடில் இருந்தும் வந்து சென்டரில் அப்படி சும்மா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் ரேண்டமாக. இது வந்து நம்ம நீட்டாக மடக்கி விடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எனிவே நம்ம அந்த இடத்துல ஃப்ளவர் வைக்கும் போது இது ஹைட் ஆகிடும். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் லோட்டஸ் செஞ்சுருக்கோம்ல, ஸோ அது ஒன்றுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஸ்க்ரீன் ஹேங் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ப்ரிங் இது. எங்கள் வீட்டில் வந்து ஜன்னல் கதவு அதிலெல்லாம் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் மாட்டிட்டு பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டு பிட் இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டரே வந்து 15 ருபீஸ் தான் இருக்கும். ஆனால் இது வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து செயின்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் செயின் கூட மாட்டிக்கலாம் ஒரு லோட்டஸ்க்கு நடுவுலையும். ஸ்ப்ரிங் வந்து நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ மெஷர் பண்ணிவிட்டு நான் கட்டிங் ப்ளேயர்ஸ் வச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த ஸ்க்ரீன் மாட்டுவோம்ல, அந்த ஹூக்கு தான் இது. இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 5 ரூபாய்க்கு ஒரு டசன் கிடைக்கும். நான் வந்து 10 ருபீஸ்க்கு வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஹூக் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ப்ளயர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அந்த ஸ்ப்ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். இதே மாதிரி போத் சைட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து இந்த லோட்டஸை வந்து இந்த மாதிரி தான் ஹேங் பண்ண போகிறோம். இந்த ஹுக் எடுத்து இந்த பேப்பர் கிளிப்பில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஹேங் பண்ணால் அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க ஸ்ப்ரிங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேண்ட் க்ளோவ்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பண்ணி வச்ச லோட்டஸ் எல்லாத்துக்கும் ஈவனாக ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம் கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி. ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி.
அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு ஸ்லோவாக ஸ்டடியாக ஒரு ஈவனான கோட்டிங் கொடுக்க போகிறோம். பார்க்கவே நல்லா ஷைனிங்காக ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வருதில்ல. அந்த ஸ்ப்ரிங் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குமே கோல்ட் பெயிண்ட் அடிச்சிடுங்க. எனக்கு டேபிளில் வச்சு பெயிண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ரிமைனிங் இருக்க எல்லா பாட்டிலையும் அவுட்டோரில் வச்சு பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது. இதுக்கு வந்து நான் காஸ்மோஸோட கோல்ட் பெயிண்ட் நான் ஸ்ப்ரே பண்ணேன். இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது ஷைனிங்காக இல்லை, இது ஒரு கோல்டு ஃபினிஷ் மாதிரியே இல்லை. ஆல்சோ நான் இது வரைஞ்சது வந்து பெர்மனன்ட் பிளாக் மார்க்கை யூஸ் பண்ணி வரைஞ்சேன். ஸோ நான் ஒன்ஸ் இந்த பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ண உடனே அது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் எரேசபிள் ஒயிட் போர்ட் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க லோட்டஸ் பேட்டர்ன் வரைய அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த கோல்ட் பெயிண்ட் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் ரிவ்யூஸ் பார்த்துட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன் மோர் திங், இந்த மாதிரி எஸ் ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க மேலே டாப்பில் ஹேங் பண்ணுறதுக்கு. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டி வச்சுருந்தோம்ல, அந்த சலிக்கிறதுக்கும் கோல்ட் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. இந்த ஹுக்ஸ்க்கு அதுக்கப்புறம் லோட்டஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிட்டு காய வச்சுடுங்க. ஃபைனலாக நான் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டரில் கம்பியில் வந்து அப்படியே அந்த ஒரு ஹுக்ஸும் நடுவில் இப்படி மாட்டி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.